இஸ்லாமிக் ஃபைனான்ஸ், அதாவது இஸ்லாமிய நிதியல்னு சொன்னாலே பலர் அது வட்டி வாங்காமலும் கொடுக்காமலும் இருப்பது தான் நினைக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆரோக்கியமா இருக்கணும்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்ற மாதிரி. அதுல உண்மை இருந்தாலும் அது முழுமையான பதில் ஆகாது. அப்கோர்ஸ் நம்ம வட்டியிலிருந்து விலகி இருக்கணும், சூதாடக்கூடாது, ஹராமான எதிலும் ஈடுபடக்கூடாது. பட் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது வெறும் தடை செய்யப்பட்ட விஷயங்களோட பட்டியல் இல்லை. அது ஆழமான கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அறம் சார்ந்த வழியில பரிவர்த்தனை செய்வது, அதாவது வாங்குறவரும் விற்கிறவரும் உண்மை பேசி நல்ல நோக்கத்தோட பரிவர்த்தனை செய்யணும். ஒப்பந்தம் செய்யும் போது நியாயமா இருக்கணும். பலவீனமானவர்கள் மேல எல்லா சுமையும் தூக்கி போட்டக்கூடாது. லாப நஷ்டத்துல வெளிப்படைத்தன்மை இருக்கணும். பொருளாதார வளர்ச்சி அசலா இருக்கணும், வெறும் பேப்பர்ல மட்டும் இருக்கக்கூடாது. செல்வம் ஒரு இடத்துல தேங்காம சுழற்சியிலேயே இருக்கணும். இதெல்லாம் இஸ்லாமிய நிதியியலோட தூண்கள். மேலும் இது ஒரு நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, லாபத்தை விட மனிதர்களுக்கும் நடைமுறைகளை விட நோக்கத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கிற ஒரு சிஸ்டம். இங்க பணமும் பரிவர்த்தனையும் எப்பவுமே மதிப்புமிக்க பொருள்கள் அல்லது சொத்துகளோட இணைந்தே இருக்கும். இங்க நேர்மைங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அதுதான் இந்த கட்டமைப்போட அடித்தளமே. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அழகான விஷயம் என்னன்னா, நீங்க இஸ்லாமிக் ஃபைனான்ஸை கொண்டு பயனடைய நீங்க ஒரு இஸ்லாமியரா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இதோட பேரு தான் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ். ஆனா அதோட கொள்கைகள் அறம், நேர்மை, நியாயம் இதெல்லாம் ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இதெல்லாம் உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய நற்பண்புகள் இல்லையா? சோ இஸ்லாமிக் ஃபைனான்ஸை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அது நம்ம செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் நிர்வகிக்க புத்திசாலித்தனமான, நியாயமான, பாதுகாப்பான வழிமுறை. எனவே இஸ்லாமிய நிதியியல் மூலமா நம்ம யாரையும் பாதிக்காம எதையும் சாதிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.